வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சோடாபுட்டி. இது சோடாபுட்டி ஸ்டடீஸ். இந்த கிளாஸில் நம்ம இந்த மாதிரி எப்படி கோலம் P5ல வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? ஸோ போன கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்? P5 எடிட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அது க்ரியேட் கேன்வாஸ் அப்படின்ற ஒரு கமாண்டில் க்ரியேட் கேன்வாஸ் 400,400ன்னு கொடுத்தா 400 பிக்சல்ஸ் வித் 400 பிக்சல்ஸ் ஹைட்டில் ஒரு கேன்வாஸ் வரும். அதுக்கப்புறம் நிறையா ஷேப்ஸ் பார்த்தோம். அதில் சிலது அதாவது ரெக்டாங்கிள், அது எக்ஸ் ஒய் வித் ஹைட் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 200, 200, 10, 10ன்னு கொடுத்தா கரெக்டாக இந்த கேன்வாஸில் 200 ஹாஃப்ன்றதுனால அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு 10, 10 பிக்சல்ஸ் ஹைட்டும் வித்தும் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி இப்போது வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணனா ஒரு 20 போட்டேன் இப்படின்னா இப்போது அதே மாதிரி 20 பிக்சல்ஸ் வித்லேயும் 10 பிக்சல்ஸ் ஹைட்லேயும் ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. அதே மாதிரி எலிப்ஸும் பார்த்தோம். இங்கே மறுபடியும் காமிக்கிறேன். 100, 150னா எக்ஸ் கோஆர்டினேட் 100, ஒய் கோஆர்டினேட் 150. ஸோ இதில் 100, 150ல் 30, 30 வித் அண்ட் ஹைட்டில் உங்களுக்கு ஒரு எலிப்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் பார்க்கலாமா? அது மவுஸ் எக்ஸ் அண்ட் மவுஸ் ஒய் அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ மவுஸ் எக்ஸ்னால் என்ன? மவுஸ் கேன்வாஸில் இருக்கும்போது கேன்வாஸில் எங்கே இருக்குது எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் மவுஸ் பொசிஷன், அதுதான் மவுஸ் எக்ஸ். ஒய் கோஆர்டினேட் ஆஃப் மவுஸ் பொசிஷன் தான் மவுஸ் ஒய். இது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் என்னோடய கேன்வாஸை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இதில் நடுவில் 200:200 இல்லையா? அங்கே மவுஸ் இருந்துச்சு அப்படின்னா மவுஸ் எக்ஸோட வேல்யூ 200ஆகவும் மவுஸ் ஒய்யோட வேல்யூ 200ஆகவும் இருக்கும். இதே நான் மவுஸை மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கும். இப்போ இந்த கேஸில் மவுஸ் எக்ஸ் 100ஆகவும் மவுஸ் ஒய் 100ஆகவும் மாறும். அதே மாதிரி மறுபடியும் மூவ் பண்ணேன்னா மறுபடியும் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும். இப்போ இங்கே 150, 270 இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி எலிப்ஸை இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் கொடுக்குறோம்ல, அதுக்கு பதிலாக மவுஸ் எக்ஸ் மவுஸ் ஒய்னு கொடுத்தா அப்போது அந்த மவுஸ் எக்ஸ் என்ன வேல்யூ இப்போது 150, அந்த 150யும் மவுஸ் ஒய் 270, அந்த 270யும் எடுத்து அந்த இடத்துல தான் எலிப்ஸை வரையும். ஓகே, ஃபங்க்ஷன் செட்டப், ஃபங்க்ஷன் ட்ரா அப்படின்னு ரெண்டு பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் செட்டப்புக்கு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஃபங்க்ஷன் செட்டப் ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். ஒரு தடவை அதை கம்ப்யூட்டர் படிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு திரும்பி வராது. ஆனால் ஃபங்க்ஷன் ட்ரா ஒரு செகண்டுக்கு 60 டைம்ஸ், அதாவது 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 60 டைம்ஸ், ஒரு செகண்டுக்கு 60 டைம்ஸ் அது ஓடும். ஸோ அது என்னன்னு கொஞ்சம் விவரமாக பார்க்கலாமா? ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் கோட் எழுதியிருக்கோம். இந்த 1, 2, 3, 4, 5ன்னு லைன்ஸ் இருக்குது சரியா? அதில் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் செட்டப்பில் ஸ்டார்ட் பண்ணி க்ரியேட் கேன்வாஸ் பண்ணி அப்புறம் ஃபங்க்ஷன் ட்ரா, பேக்ரவுண்ட், எலிப்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கோம். இது ஒரு கேன்வாஸ் க்ரியேட் பண்ணும், அப்புறம் பேக்ரவுண்ட் ட்ரா பண்ணும், எலிப்ஸ் ட்ரா பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இது கம்ப்யூட்டர் எப்படி பார்க்கணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன் போகும், இப்போ ஃபங்க்ஷன் செட்டப்னு வருது. ஸோ ஃபங்க்ஷன் செட்டப் ஒரு தடவை தான் நடக்கும். செகண்ட் லைனுக்கு போகுது, அப்போது க்ரியேட் கேன்வாஸ் வருது, அப்போது கேன்வாஸ் க்ரியேட் பண்ணுது, அப்புறம் ஃபங்க்ஷன் செட்டப் முடிஞ்சிருது. இதோட முடிஞ்சு நாம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போகலான்னு போகும். அப்போது ஃபங்க்ஷன் ட்ராக்கு வருது, அப்போது அடுத்தது பேக்ரவுண்ட் வரையுது. ஸோ ஃபங்க்ஷன் ட்ராவில் ஃபஸ்ட் லைனே பேக்ரவுண்ட் தான். ஸோ பேக்ரவுண்ட் வரையுது. அப்புறம் நெக்ஸ்ட் எலிப்ஸ்,
ஸோ எலிப்ஸு 200:200 20x20ன்னு அந்த இடத்துல அந்த சைஸில் வரையுது. வரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபங்க்ஷன் ட்ராக்கே போகும். இது ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஃபங்க்ஷன் ட்ராக்கே போகும். அப்புறம் மறுபடியும் பேக்ரவுண்டு வரையும். பேக்ரவுண்டு வரைஞ்சா முன்னாடி வரைஞ்ச எலிப்ஸ் மறைஞ்சிரும். ஏன்னா அதுக்கு மேலே தான் பேக்ரவுண்ட் வரையுது. ஸோ அடுத்து லைன் வரும்போது இந்த எலிப்ஸ் வரையுது. அதுக்கப்புறம் மறுபடியும் முடிஞ்சிட்டு மறுபடியும் ட்ராக் போகும். மறுபடியும் பேக்ரவுண்டு வரையும். அப்புறம் மறுபடியும் எலிப்ஸ்க்கு வரும். இது ஓவர் அண்ட் ஓவர் ஒரு செகண்டுக்கு 60 டைம் 60 டைம்ஸ் வந்து இது ஓடிட்டே இருக்கும். இது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. லைக் அந்த பேக்ரவுண்ட் மறுபடியும் வர்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம புது P5 எடிட்டருக்கு வந்திருக்கோம். நியூ ஃபைல் ஒன்று, ஃபைலில் நியூ கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி செட்டப், கேன்வாஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ட்ரா, அப்புறம் பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, இதில் நமக்கு என்ன தேவை? இதில் எலிப்ஸ் தான் தேவை. ஸோ எலிப்ஸ் வரையலாமா? எலிப்ஸ் 200, 200, 10, 10 இல்லை 20, 20 வைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி ஒரு எலிப்ஸ் வந்துடுச்சு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த மவுஸ் எக்ஸும் மவுஸ் ஒய்யும் ஆட் பண்ணுறோம். ஸோ மவுஸ் எக்ஸ் மவுஸ் ஒய் ஆட் பண்ணுவோமா? இதில் மவுஸ் எக்ஸ் மவுஸ் ஒய் போடுறோம். ஸோ மவுஸ் எக்ஸ் மவுஸ் ஒய் போட்டோன்னே இப்போது இது எப்படி அந்த சர்க்கிள் இங்கே வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி 200 இருந்ததுனால அந்த பொசிஷன் சேஞ்சே ஆகலை. இப்போது மவுஸ் ஒவ்வொரு செகண்டும் வேறு வேறு இடத்துக்கு போகுது. கரெக்டாக நம்ம ப்ளே பார்த்தோம், அந்த கோஆர்டினேட்ஸ் அது மாறுதா? அது மாறுற மாதிரி இதுலேயும் அதோட கோஆர்டினேட்ஸ் மாறிட்டே வரும். ஸோ மவுஸ் எக்ஸ் மவுஸ் ஒய் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் எக்ஸும் மவுஸ் ஒய்யோட பொசிஷன் மாறிட்டே வரும். அதை வந்து வேணும்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் அதில் தெரியுதா? கரெக்டாக. ஸோ எப்போல்லாம் நம்ம மவுஸ் மூவ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த எக்ஸும் ஒய்யும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சேஞ்ச் ஆக மவுஸ் எக்ஸ் வந்து இப்போது எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த எலிப்ஸும் வரும். ஸோ தெரியுதா? இப்போ மவுஸ் எங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் வருது. பட் நான் சொன்ன மாதிரி எவ்ரி ஃப்ரேம் இந்த பேக்ரவுண்ட் இந்த எலிப்ஸை முன்னாடி வரைஞ்ச எலிப்ஸை அழிச்சிட்டே வரும். ஸோ இந்த பேக்ரவுண்டை நம்ம தூக்கி செட்டப்பில் போடுறோம். செட்டப்பில் போட்டால் என்ன ஆகுது பார்த்தீங்களா? ஸோ பேக்ரவுண்ட் இப்போது மறுபடியும் வரையறதில்ல. ஸோ ஒரே ஒரு தடவை தான் பேக்ரவுண்டை வரைகிறோம். அந்த மாதிரி வரையாததுனால இங்கே ஆல்ரெடி இருக்கிற எலிப்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. ஓகே, இதை வச்சு நம்ம வேறு ஒரு புள்ளிக்கோலம் போடுறது, 5 புள்ளிக்கோலம் போடுறது பார்க்கலாம். ஓகே, இப்போது ஒன்லி இஃப் யூ இதை ரீப்ளே பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் அந்த பேக்ரவுண்ட் வரைஞ்சி அது ரீஃப்ரெஷ் ஆகும். ஓகே, ஸோ புது ப்ராஜெக்ட் ஒன்று வரைஞ்சிட்டேன். அதில் புள்ளிக்கோலம் வரையலாம். ஓகே, ஸோ புள்ளிக்கு ஒரு பாயிண்ட் சிஸ்டம் வைக்கிறேன். மல்டிபிள் பாயிண்ட்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அது வந்து மேனுவலாக நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் அந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வெயிட் அடுத்து மாற்றிக்கிறேன். மேபி 5 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் கலரும் மாற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சு பார்ப்போம். 200, 100 வச்சேன். ஆனால் பிளாக் கலரில் இருக்கிறனால நமக்கு வரல. அதனால் ஸ்ட்ரோக்கை வந்து 255க்கு மாற்றுறேன்.
அதுக்கப்புறம் மறுபடியும் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அந்த சென்டர் லைன்லேயே வந்து வச்சிடலான்னு பார்த்துட்டு எக்ஸ் கோஆர்டினேட் 200ல் வச்சு ஒரு 50 பிக்சல் கேப் விட்டு ஒரு 5 புள்ளி வைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது 5 புள்ளி கோலம். ஸோ அடுத்து சைடில் உங்களுக்கு தெரியுதா ஒரு நார்மல் 5 புள்ளி கோலம் தான். நீங்கள் கோலம் வரைஞ்சிருக்கீங்களான்னு தெரில. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கோலத்தோட டாட்ஸ் வந்து மாற்றுறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து கரெக்டாக ஒரு நல்ல டைமண்ட் ஷேப்பில் ஒரு கோலம் வந்துருச்சு. கோலத்துக்கான புள்ளிஸ் கிடச்சிருக்கு. புள்ளி வச்சாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஒரு எலிப்ஸை அதுக்கப்புறம் வரைய போகிறேன். 0,0 கொடுத்தேன், ஆனால் 0,0 நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு மவுஸ் எக்ஸ் மவுஸ் ஒய் தான் தேவை. ஸோ மவுஸ் எக்ஸ் மவுஸ் ஒய் வச்சுட்டேன். பட் ஆனால் நம்மளால் வரைய முடியல. கரெக்டாக வரைய ட்ரை பண்ணுறேன், ஆனால் வரைய முடியல. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா பேக்ரவுண்ட் வரைஞ்சிட்டு இருக்குது அதுக்கு மேலே. ஸோ பேக்ரவுண்டும் புள்ளியும் ரெண்டையும் தூக்கி நான் ஃபங்க்ஷன் செட்டப்பில் வைக்க போகிறேன். வச்சுட்டேன்னா இப்போ பாருங்கள் வரையுதா? கோலம் வரையுது. சூப்பர். ஸோ இப்போது நான் அந்த எலிப்ஸை சின்னது பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த டாட்டட் லைன்ஸ் வர்றது கொஞ்சம் பிடிக்கல. பட் நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேருந்து வரைஞ்சாலும் அங்கே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வருது. ஸோ என்ன பண்ணலான்னா கீ ப்ரெஸ் பண்ணால் மட்டும் வரையலாம் அப்படின்னு போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ நான் கீ ப்ரெஸ்ஸில் போடுறேன். அது எனக்கு ஐ திங்க் தப்பாக வந்திருக்கு. நான் போய் ரெஃபரன்ஸில் கீழே இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ்க்கே போய் பார்க்குறேன். கீ ப்ரெஸ்ட். ஓகே, அதில் கீ இஸ் ப்ரெஸ்ட் இருக்குது. ஓ, மேபி கீ ப்ரெஸ்ட் வந்து பழைய கோடாக இருக்கலாம். ஸோ கீ இஸ் ப்ரெஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நம்ம இப்போது கீஸ் ப்ரெஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கீஸ் ப்ரெஸ்ட், அப்போ என்ன கீ ப்ரெஸ் பண்ணாலும் அப்போ மட்டும்தான் வரையும் அப்படின்னு சொல்லி வருது. இஃப் கீ இஸ் ப்ரெஸ்ட் தென் ட்ரா எலிப்ஸ். ஓகே, ஸோ நான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு வரைகிறேன், அப்போ மட்டும்தான் வரையுது. ஓகே, நைஸ். இப்போ ஒரு கோலம் வரைஞ்சி பார்க்கலாமா? ஓகே, ஏ நைஸ். அடுத்து இது ஒன்று. ஓகே, அடுத்து இது ஒன்று. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோலம் வரைஞ்சிட்டோம் கைஸ். ஓகே, இப்போது அந்த கோலத்தை கிளியர் பண்ணணும். அதுக்கு நான் ரீலோட் அடிச்சுக்கிட்டேன். மறுபடியும் வரைஞ்சி பார்க்கலாம். ஓகே. ஓ, இது வேற ஒரு கோலம் வரைகிறேன். ஓகே, கூல். ஒன் மோர் கோலம் அதே மாதிரி வரைஞ்சிட்டேன். ஓகே, டன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஆல்ரெடி நம்ம பண்ணது. ஓகே, ஸோ கோலம் வரைஞ்சது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் கோலம் கூட நான் வரைஞ்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மவுஸ் ப்ரெஸ்ட் அப்புறம் கீ ப்ரெஸ்ட் வச்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து கிளிக் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து மவுஸ் எக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். அடுத்த கிளாஸில் நான் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் சொல்கிறேன். ஓகே, அடுத்த கிளாஸில் 10 பிரிண்ட் பார்க்கலாம்.
நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி P5.